ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? ஆமாங்க. நம்ம தோட்டத்து அருவியில வெள்ளம் காட்டாறு மாரி கொட்டுன்னு கொட்டுதுங்க. நம்ம அருவியில குளிக்கிறது, விளையாடுறது, சந்தோஷமா என்ஜாய் பண்ற மூமெண்ட் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி இதையும் காட்டாம இருக்கிறது? ஆமாங்க. காட்டாறு அப்படியே பெருக்கெடுத்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு அப்படியே மழை. அருவி நம்ம நடந்து போற பாதையெல்லாம் பாருங்களேன், அப்படியே தண்ணி பெருக்கெடுக்குதுங்க. ஊத்து தண்ணி எங்கேருந்து தான் வருதோன்னு தெரியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு பெய்யுது. அப்படி இருக்குங்க காத்து, மழை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப ஒரு 6, 7 நாள் ஆச்சுங்க. நம்ம வந்துட்டு எந்த வெளி தொடர்பும் கிடையாதுங்க. கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. "என்னப்பா வீட்ட சுத்தி தண்ணி, தோட்டத்த சுத்தி தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி இல்லைங்கிற" அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, தோட்டத்துலலாம் தண்ணி இருக்கு. வீட்ல தான் தண்ணி இல்ல. சொல்லுவாங்க இல்லையா, "வீட்ட சுத்தி தண்ணி இருந்தும் குடிக்க தண்ணி இல்லன்னு." அந்த மாதிரி. ஆனா கடவுள் அந்த அளவுக்குலாம் விடல. குடிக்கிறதுக்கு மழை தண்ணிய நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆனா கரண்ட் எதுவுமே இல்லங்க. அப்புறம் எப்படிப்பா வீடியோ எடுத்து இப்ப எங்க கூட ஷேர் பண்ற அப்படின்னு பார்க்குறீங்களா? பக்கத்து வீட்ல வந்து இன்வெர்டர் வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன். இத்தன நாள் கேட்கல. ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டு. என்னையும் நீங்க மறந்துடக்கூடாது இல்லையா? அப்ப அவங்க சொன்னாங்க, "கொண்டு வாங்கப்பா, கொஞ்ச நேரம் குத்தி வைக்கிறேன்" அப்படின்ட்டு. ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டு குடுத்தாங்க. இன்னைக்காவது கரண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டுமா இந்த நிலைமை அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லங்க, நம்ம ஏரியாவுல ஃபுல்லாவே இந்த மாரி காத்து, மழை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. யாரும் விட்டு விட்டு வெளிய போகக்கூடிய சூழ்நிலை கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப இதா தான் இருக்கு. அதுக்காக நீங்க யாரும் சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சரிங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. கடவுள் நம்மள எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாரு. முடிஞ்ச அளவுல சாமி கும்பிட்டுக்கலாம். சரிங்களா? இயற்கையின் விளையாட்டு தானே. இயற்கையின் இந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வாழ்றது இயற்கை சார்ந்த மலை கிராமத்து வாழ்க்கை. வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிக்க தெரியிற நம்மளுக்கு, இது இந்த மாரி கஷ்டங்கள் வரும்போது ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை தான் வேணும் அப்படின்னு நான் நெனைப்பேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உழைக்கிறது, கஷ்டப்படுறது, வேலை செய்றது எல்லாமே இந்த மண்ணுக்கும், இந்த பூமிக்கும் எல்லாமே தெரியும். கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. என்னன்னா, அவங்க போறதுக்கான அந்த பாதைய நம்ம ரெடி பண்ணி குடுத்துருவோம் அப்படின்ட்டு. தண்ணி அங்கங்க தேங்கி நின்னுச்சுங்க. நானும் மச்சானும் இந்த கொட்டுற மழையிலயும் அதெல்லாம் பொருட்படுத்தாம, அப்படியே வந்து எங்கனால முடிஞ்ச அளவுல அந்த கான் எடுத்து விடுறது, தண்ணி போறதுக்கான இது ரெடி பண்ணி விடுறது, அந்த மாரி ரெடி பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வர்றோம்ங்க. ரோட்ல தண்ணி பெருக்கெடுத்து ரோடே ஓடுதுங்க. சரி, இது வண்டி 1, 2 போறப்ப வழுக்கி விழுகறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நம்மனால ரொம்ப கிளீன் பண்ண முடியாது. இருந்தாலும் இது ஒரு சேவையா கொஞ்சம் தூரம் மட்டும் எடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு, அந்த தண்ணி போறதுக்கான கானெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. சரிங்களா? உறவுகளே, உங்கள எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் கவலையா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம். நன்றி.